ஹாய்டா. காதலுக்கு மொழியிலே அதோட நெக்ஸ்ட் பார்ட் பொண்ணு பாட்டிலேருந்து அப்படி பார்த்துடலாம். பொண்ணு பாட்டில் ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இருந்த வீட்டுக்கு அக்கேன் வந்திருப்பீங்க. ஆப்போசிட்டில் வே இருந்திருப்பான், இந்த பக்கம் நீங்கள் இருந்திருப்பீங்க. 2 பேரும் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து பார்க்கலாம். இப்போவே டோர் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அவன் அந்த ரூம்குள்ளே ஒரு கால் எடுத்து வச்சிடறான். ஆப்போசிட்டில் இருக்க நீங்கள் வியை பார்த்தாச்சா? பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வி நின்றுட்டுருக்கான். போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளோ மெமரிஸ் அந்த ரூம்குள்ளே. உங்கள் 2 பேரையும் சேரவே கூடாதுன்னு நிறைய பேர் நிறைய பண்ணியிருப்பாங்க, நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. வி அவன் மட்டும் இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்காதா? அது எல்லாமே உங்களுக்கு ஓடுது. அவனை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கான். யாரோ வர மாதிரி அந்த சவுண்ட் கேட்குதோ. நீங்கள் வியை நிமிந்து பார்க்குறீங்க. வியுமே உங்களை தான் பார்க்குறான். இதுக்குள்ளெல்லாம் மீட் வரக்கூடாது அப்படி தான் டைரக்டர் சொல்லியிருப்பார். நீ நான் வந்தால அந்த டோர் போ, நான் யாருன்னு பார்க்குறேன். அவன் அந்த பக்கமாக போயிட்டுறான். நீங்கள் எந்த பக்கமாக போகிறீங்க? வெளியே போனா ஜியா தான் வந்திருக்கா. என்னவா நம்ம வந்த மாதிரி வரான்? நம்மளுக்கு சில பல தாட்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி இவனுக்கும் வருதா என்ன? கரெக்டாக எப்படி அவன் ரூமுக்கு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டே இருக்கா. வி இங்கே என்ன பண்ணுற? என்ன வி கேட்குற? டைரக்டர் எதுவுமே டச் பண்ணாமல் சுற்றி பார்க்க சொன்னார். அதான் ஒரு ரூமுக்காக போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படி சொல்லும் போதே 2 பேரும் ஒரு பிளேஸை தான் பார்க்குறீங்க. ஜியா ஒரு நக்கலை பார்க்குறா. பட் வி அவன் அந்த பிளேஸை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டான். பிகாஸ் அது நீங்கள் இறந்து போயிருப்பீங்க இல்லையா, அந்த பிளேஸு. அவன் அதை ஒரு ஷாக்கிங்கோடு பார்த்துட்ருக்கான். ஜியா நெக்கலை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்து போகிறா. வீக்கு அந்த இடத்த பார்த்த உடனே அங்கே நிற்கவே முடியல. அவன் அந்த ஸ்பாட்லேருந்து அவன் கிளம்பிட்டான். பட் நீங்கள் அங்கேருந்து சுற்றி டோர்கிட்ட வெளியே என்ட்ரன்ஸில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. எல்லோரும் பார்த்துட்டு வெளில வருவாங்க, வியை பார்க்கலாம் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. பட் நீங்கள் வரத்துக்கும் முன்னாடி வி அங்கேருந்து கிளம்பிட்டான். பதட்டமாகறான். ட்ரைவ் பண்ண முடியல. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டான். யார்கிட்டையும் பேசல. டைரக்டர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் அவன் எடுக்கவே இல்லை. வி எங்கே போயிட்டான் யாருக்குமே தெரியல. எல்லாரும் கால் பண்ணுறாங்க, எடுக்கவே மாட்டேன்றான். உங்களுக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு கூட தெரியல. இங்கே ஜியா டைரக்டரை மீட் பண்ணி, சார் ஹவுஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சொல்லுங்கள், எங்கள் டேடியை விட்டு ரெடி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜியா, ஏதாவது எமர்ஜென்சினா பார்த்துக்கலாம். அப்புறம் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பேசணும்? இல்லை இப்போ இருக்கல ஹீரோயின், என்னன்னு தெரியல, அவள் செட் ஆவான்னு தோணலை. இங்கே பாருங்கள், அந்த ஹீரோயினுக்கு பதிலாக நான் இருக்கேன். என்னோட ரோலை அவளுக்கு கொடுத்துருங்க. ஜெய் அங்கே பாருங்கள், காமெடி பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுத்த பிளேஸ் அதில் மட்டும் நீங்கள் இருந்தால் போதும். ப்ளீஸ் என்னோடய ஸ்டோரியில் நீங்கள் இன்டர்ஃபை ஆக வேண்டாம், கிளம்புங்க அப்படி சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். கடுப்பாக வருது. இவங்க 2 பேரையும் ஒன்றா என்னால் பார்க்கவே முடியல. இதில் வேறு காலையில் அவன் ஹொக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவள் டேரக்டர் பின்னாடியே ஓடுறா. சார் 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 ஒரு நிமிஷம். அவன் திரும்பி, என்னம்மா அவன் பிரச்சனை? ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஏதாவது டச்சிங் கிஸ்ஸிங் சீன் பார்த்துட்டே இருக்கான். என்ன சார் பார்க்குறீங்க, ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். ஏம்மா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு டச்சிங் கிஸ்ஸிங் கூட இருக்கக்கூடாதா என்ன? நீ எதுக்கு என் ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்ருக்க? ஜஸ்ட் நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், அதை நீ ஆக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், அவ்வளோதான். கிளம்பிடுறான். அப்போது டச்சிங் ஸ்டோரிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு குலகாண்டில் அவள் போகிறா. பட் எங்கள் வி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டான்.
ரெஸ்ட் ரூமில் இருக்கான். அவன் மேலே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கு. பட் அவன் கண்ணுக்கு எல்லாமே பிளட்டாக இருக்க மாதிரி இருக்கு. பொண்டாட்டி பொண்டாட்டி எப்படி என்னை விட்டு நீ போகலாம்? ஏன்டி இப்படி பண்ண? நான் வர கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டியா? அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹெட் எடுத்து அவன் லேப்பில் வச்சுட்டு அழுகுறான். உங்களுக்கு மேலே உங்கள் பாப்பா ரொம்ப குட்டியாக ரொம்ப குட்டியாக அப்படி இருக்கு. அதுவும் இறந்து போயிருக்கு. அவன் அந்த குழந்தைய தூக்கி கையில் வச்சுக்கிட்டு கதறி அழுகுறான். பிகாஸ் அது அவனுடைய லவ் அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்க 2 பேரையும் பார்த்துருந்துருப்பான். அந்த 2 டேஸில் இந்த மாதிரி இருக்கீங்க. அவனோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பார்த்தா அவன் அந்த 2 டேஸாக ஒரு வார்க்கு போயிருப்பான். வார்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வியோட எனிமீஸ் கிங்கை கொலை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு குயினை கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் குயின் ஸ்டொமக்கில் இருக்க பேபி ஃப்யூச்சர் குயினோ இல்லை கிங்கோ அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வீக்கு போயிருக்கோம். அடித்து பிடிச்சிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். பட் உங்களை இந்த மாதிரி பார்த்த உடனே உடஞ்சிட்டான். அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டான். இப்போது அதுதான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. அவனோட பாயிண்ட் ஆஃப்ல யாரோ உங்களை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாங்க. குழந்தையும் அப்படி தான் கொன்னுருக்காங்க. அப்படி தான் இருக்குது. அவன் ஸ்டோரியை எழுதி வச்சுருக்கிறதும் அப்படி தான் எழுதி வச்சுருக்கான். தென் உங்களுக்காக காட்ஸை விட்டு போயிருப்பான். காட்ஸ் எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. அதுதான் இப்போ ஓடிட்டே இருக்கு. அவன் மேலே வாட்டர் கொட்டிகிட்டே இருக்கு. அது எல்லாமே உங்கள் மேலே இருந்த அந்த பிளட் மாதிரி இருக்குது. அவன் கையை பார்க்குறான். பிளட் மாதிரியே இருக்குது. ரொம்ப நேரமாக அவன் ஷவர் கீழே இருக்கான். இங்கே நீங்கள் வீ வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே அந்த ஹவுஸில் இருந்தோம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீங்களுமே உங்கள் ரூமுக்கே வந்தாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கீங்க. எங்கே போயிருக்காரு? ஏன் நம்மள்கிட்ட சொல்லாமல் போனார்? என்னவா இருக்கும்? அப்படி திங்க் பண்ணும்போதே நீங்களுமே அந்த பிளேஸை பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது நம்ம லைஃப்பில் நடந்ததெல்லாம் ரிப்பீட்டடாக நடக்குதுன்னா எப்படியோ நம்ம அவரை கல்யாணம் பண்ணிப்போம். அப்போது நம்ம பேபியை யாராவது கொன்னுடுவாங்களா? அப்படின்னா அது யார்? நம்ம பேபி கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன என் மேலே கோபம்? நான் என்ன அவங்களுக்கு பண்ணிட்டேன்? சரி, அப்படியே இருந்தாலும் என் பேபி என்ன பண்ணுச்சா? கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்போ இப்போவுமே அவர் கூட என்னால் லைஃப் லாங் இருக்க முடியாதா? இல்லை நீ எதுவும் தப்பாக நினச்சி உன் மண்டியை போட்டு குழப்பிக்காத. இது ஜஸ்ட் ஏதோ ஒரு ட்ரீம் தான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஏதோ இல்யூஷன் அப்படின்னு நீங்களா தேத்திக்கிறீங்க. அப்படி இருந்தாலுமே எப்படி நீங்கள் ட்ரீமில் பார்க்குறதுலாம் லைவாக எப்படி உங்களுக்கு வந்துட்டுருக்கு தெரியல. அப்போது கன்ஃபார்மாக நம்ம பேபி நம்ம கூட இருக்காதா? அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்கிட்டுருக்காங்க. சரி, ஓகே, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்தா வெளியே நின்றுட்டுருக்கான். உங்களை பார்க்க அப்போவே வந்துட்டுருப்பான். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? எப்படி கூப்பிடுதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படி இறந்துருக்கிறது அவன் கண்ணுக்கு வந்த உடனே அவனால் என்னமோ தெரியல, ஸ்டேபிளாக இருக்க முடியல. உங்களை பார்த்த உடனே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இந்த லைஃப்லையாவது லைஃப் லாங் நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேங்க. மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறீங்க. அவன் இந்த வாட்டி பொண்டாட்டி உனக்கு யாராலையும் எதுவும் ஆக்க நான் விட்டவே மாட்டேன்டே. உன்னை விட்டு எங்கே போக மாட்டேன். உனக்கு ப்ரொடெக்ஷனாக நான் இருப்பேன். உனக்கு மட்டும் இல்லை, என் பேபிக்கும் எதுவும் ஆக்க விட மாட்டேன். உங்களை ஹக் பண்ணிகிட்டே உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணுறான். நீங்கள் இன்னும் எதுவுமே பண்ணலை, அதுக்குள்ளே இப்படிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்டொமக்கை ரப் பண்ணுறான் இல்லையா? ஃபீல் ஆகுது. அவன் செஸ்ட்டுக்குள்ளே இருக்கும்போது
இப்போ இருந்ததெல்லாம் பயம் அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கூட தெரியல. வாமா, சேஃபா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அதான் நம்ம புருஷன் நம்ம கூட இருக்கார்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வருது. அவனோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லணும், புரியுதா? ஜஸ்ட்டு யாராவது முறைச்சாலும் என்கிட்ட நீ சொல்லணும், புரியுதா? புரியுதுங்க. மொபைல் அங்கே ரூமில். நம்பர் சொல்லு. நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சாப்பிட்டியா? கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அவனுமே சாப்பிடல. 2 பேரும் ஒரு ஸ்ட்ரீட்டில் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் வெளியே சுற்றிட்டு அவனுக்குமே உங்ககிட்ட பேசணும் போது ஓகே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்குமே அப்படி தான் இருக்குது. 2 பேருக்குமே எதை பற்றியும் கவலையே இல்லை. அவன் உங்களை கூட்டிகிட்டு வந்து ரூமுக்கு வெளியே விட்டுட்டு கேர்ஃபுல்லாக போ, மார்னிங் பார்க்கலாம். பாய், குட் நைட். குட் நைட். அவங்கிறது கிளம்புறான். நீங்களும் உள்ளே வந்துட்டீங்க. இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் தான். எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. வி உட்காந்துட்ருக்கான். ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. வி குட்டி வயசுலேருந்து என்னென்ன படிச்சிருப்பான், ஃபைட்லாம் எப்படி கற்றுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனை வச்சு ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வியுமே பார்த்துட்ருக்கான். நீங்களுமே அந்த கூட்டத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கட்டத்தில் வி அடல்ட் ஆகுறான். வாருக்கு போகிறான். வின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நிறைய வருது. எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. வியுமே அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் அவன் ரைட் பண்ணது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டுருக்கு. அகெயின் அவன் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி அப்படி இருக்குது. பட் இது உங்களுக்கு எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி அப்படி இருக்குது. பிகாஸ் உங்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வி இப்படிலாம் இருந்தேன், இங்கெல்லாம் ஃபைட் பண்ணேன் அப்படிலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். அதனால் உங்களுக்கு வந்து எங்கே கேட்ட மாதிரி இருக்குது. இது என்ன ஸ்டோரி, என்ன ட்ராமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் வர வர உங்களுக்கு எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் வியுமே ஆக்ட் பண்ணுறான். வாருக்கு போகிறது, ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணுறத பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ மோசம் ஆக்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் இன்ட்ரோ. பெயிண்ட் பண்ண ஒரு பொண்ணு வேணும், அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சீன் ரேன் அதுள்ள இருக்கான். ரேனுக்கே இது ரிப்பீட்டடாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவனுக்கே தோணுது இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அந்த சீனில் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரா. இது அப்படியே உங்களுக்கு நடந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருப்பான் இல்லையா? உங்கள் நெக்கில் நைஃபை வச்சு த்ரெட்டன் பண்ணி உங்ககிட்ட மிரட்டுற மாதிரியும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பான் இல்லையா? இப்போது அதே சீன் தான். அவள் கழுத்தில் நைஃபை வச்சுட்டு அவ்வளோ க்ளோஸ்டாக நின்று பேசிகிட்ருக்கான். புகைச்சலாக இருக்குது. ஸ்டொமக்லாம் அப்படி எரியிற பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மெல். கடுப்பாக இருக்குது. அந்த பொண்ணை பேக்லேருந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கான். உங்களை மாதிரியே ஒருத்தி தீஞ்சி கருவேடாயிட்ருக்கா. அந்த சீன்லாம் சொல்லி முடித்த உடனே டைரக்டர் கட் அப்படி சொன்ன உடனே தான் உங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. வியுமே அங்கேருந்து போகிறான். பட் எங்கேஜியா ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் கூட தான் போகிறா. அதை யாருமே கவனிக்கல. எங்கே அவன் கார்கிட்ட போயிட்டு உங்களை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிட்டுருக்கான். கடுப்பாகுது உங்களுக்கு. கண்டுக்கவே மாட்டேன்றீங்கள நீங்கள். என்ன நேற்று அவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு இன்னைக்கு இந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க? இப்போ திரும்பி கூட பார்க்கல. எக்ஸ்பிளைன் பண்ண தோணுச்சா உங்களுக்கு? கடுப்பாயிட்ருக்கீங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரா? அவ்வளோதானா? கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. என்னடி பண்ணுற? ஹே அழுறியா?
ஹே வயன் அழுகுறியா என்ன? ஏண்டி? தெரியல, பைத்தியம். ரூமுக்கு போகலாம், டைம் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போகிறாளுங்க. அங்கே போயிட்டுமே அதே தாத்தா என்ன சொல்லிக்காம கொல்லிக்காம எப்பவும் இப்படி தான் போகிறாரு. உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பேசினா நான் பேசவே மாட்டேன். ஆமாம், உங்களுக்கு தான் 2 பேர் இருக்காங்களே, என்னோடய தாட்டில் உங்களுக்கு வருமா? அப்படி நீங்கள் புலம்பிட்டே இருக்கீங்க. இன்னும் என்னடி புலம்பிட்டுருக்க? படுடி. படுக்கணுமா? தூங்குங்க. நான் தூங்க கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி திங்க் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. வீக்கிட்டேருந்து கால் வருது. எடுக்கக்கூடாது. எதுக்கு இப்போ ஒரு கால் பண்ணுறாரு? கட் ஆகிட்டு அக்கேன்னு வருது. ஐயோ, இதை பார்த்தாலுமே அட்டன் பண்ண தான் தோணுது. வேறு வழி இல்லை, ஒரு இல்லைன்னு நம்மளால இருக்க முடியாது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணி காதில் வச்சுக்கிறீங்க. அட்டன் பண்ணுறதுக்கும் எனக்கு 7 நேரமா? என்ன சொல்லணும் சொல்லுங்கள். என்ன பேசணும் சொல்லுங்கள். பேசணும்னா இல்லை, வெள்ளவா ஒன்று பார்க்கணுமா? முடியாது. என்ன? வர காலை கட் பண்ணுறான். வெளியே போகிறீங்க, வா சாப்பிட போகலாம். கையை பிடிக்கிறா. கையை விடுங்க. என்ன? எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? இப்போ தானே சொன்னேன் சாப்பிட போகலான்னு. நான் வரல. சாப்பிட்டியா? சரி, ஓகே, எனக்கு கம்பெனி கொடு பார்க்கலாம். நான் சாப்பிடல. இப்போ வாடி. வரல, கை எடுங்க ஃபஸ்ட்டு. என்னடி இப்படி பண்ணுற? தள்ளுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஒரு நிமிஷம். நீ என்ன இப்படி பண்ணுற? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, என்னை விடுங்க. அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அம்சம் பிடிச்சி திருப்பி பொண்ணாத பையன். கோபம் வருது. என்னாச்சு? அவன் கையை தட்டி விட்டுட்டு, உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எனக்கு கோவம் வரத்தா? அப்போதான் யார் அந்த பொண்ணு? சியா. அவங்கள ஹக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின். அப்புறம் அந்த ஆக்டிங்கில் அவ்வளோ ஹக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கட்டுப்பிடிச்சிங்க. உங்கள் கை அவளுடைய ஸ்டொமக்கில் இருந்தது. என்னால் அதை பார்க்கக்கூட முடியல. எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன் சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணீங்க? சிரிச்சிங்க தானே? ஆமாம், தெரியும். என் ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும். என்னை விடுங்க, நான் உள்ளே போகிறேன். அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இது தானா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே உங்கள் கையை பிடிக்கிறான். சின்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க. இதுதான் ஒரு ரீசனா? இல்லையே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இதனால் நான் ஜெலஸாலாம் ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பச்சையை தெரிஞ்சுடி, நீ சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இங்கே பாரு, அது ஜஸ்ட் ஆக்டிங் தான். ஆக்டிங் தான் கட்டி பிடிச்சிங்களா அவளை? அதுவும் உங்கள் கை அவளோட ஹிப்பில். சரிடி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலை போதுமா? ப்ராமிஸா? வேன் ஜஸ்ட் ஆக்டிங்காக இருந்தாலும் என்னால் பார்க்க முடியலங்க. ஹக் பண்ணிக்கிறான். புரியுதுடி, என்னாலையும் ஒன்று அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. பட் இது ஆக்டிங், புரிஞ்சுக்கோ. சாப்பிட போகலாமா? எப்பவும் போல் நைட்டு 2 பேரும் வெளியே சுற்றுறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் ரூம்லேயும் விட்டுட்டான். நெக்ஸ்ட் டே எல்லோரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தா ஹீரோயின் மட்டும் காணோம். ஹீரோயினை எல்லாம் தேடிகிட்டே இருக்காங்க. டைரக்டர் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. சார், என்னாச்சா? இப்போ ஏதோ லவ் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாட்டையா, பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபைனல் ஸ்டேஜில் ஹீரோயின் அந்த பொண்ணு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஏன்னு தெரியல. நேற்று கூட நல்லா தான் ஆக்ட் பண்ணான். நான் கூட என்கரேஜ் பண்ணி தான் அவ்வளோ ரூமுக்கு அனுப்பிவிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ்வளோ சீக்கிரம் நான் எங்கே போய் ஹீரோயின் தேடுவேன்னு தெரியல. அப்படி அவர் புலம்பிகிட்டே இருக்காரு. ஜியா, எங்கே சார் போய் தேடுவீங்க? அதான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது பக்கத்தில் கூட நான் யாரையும் விட மாட்டான்.
அவனுக்கு ஃப்ரெண்டா, லவ்வரா, ஒய்ஃபா, எல்லாமே நான் இருக்கும்போது வெளியிலேருந்து நீங்கள் எவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாலும் ஒரு நாள் இல்லை 1 hour கூட 2 பேரையும் ஒன்றா விட மாட்டேன். எத்தனை பேர் வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க, இந்த ட்ராமாவில் நான் தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக திங்க் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டுருக்கா. ஓகேடா, பாய்.